Teachers, welcome to JS and English Learning. We are with Unit 7 of the revised PGTRB syllabus, and we are discussing the short story by Mahashweta Devi, that is Rudali. Rudali the title comes from a Hindi language, and it means a female mourner. Normally, this female mourner yaru அப்படின்னா ஒரு low caste woman. She is hired by the upper caste people in order to mourn the dead people in their family. அப்ப நம்ம ஸ்டோரியில யாரு ருதாலியா கொடுத்திருக்காங்க? Who is presented as a Rudali? Sanichari protagonist. She becomes a Rudali. Initially அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன அப்படின்னா, because of the family situation, because of the pressing condition, she cannot weep, she cannot shed tears அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ப்ராப்ளமா இருந்தது. அந்த அளவுக்கு அவளோட வாழ்க்கையில கஷ்டம் ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு, நிறைய கஷ்டம். அதனால அவளால என்ன பண்ண முடியல, கண்ணீர் விட்டு கதறி அழுக முடியல. ஆனா அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி என்ன பண்ண போறா, தன்னுடைய சர்வைவலுக்காக ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்காக உயர்குடி மக்களுடைய வீடுகளில் இறப்பு நடக்கும்போது அங்க போய் ஒப்பாரி வைத்து பாடக்கூடிய ஒரு பெண்மணியாக மாற போறா. பின்னாடி ஒரு பெரிய ஆர்கனைசேஷனுக்கு பிரசிடென்டா மாற போறா. இதுதான் நமக்கு ஸ்டோரி. இப்ப நம்ம ரெண்டு கேரக்டர்ஸ் பார்த்தோம். ஒன்னு சனிச்சாரி மீட்ஸ் ஹர் சைல்ட்ஹுட் பிளேமேட். அந்த பிளேமேட் உடைய பேர் என்ன? Bikini, who was nicknamed as Kali Kambli Bikini because she was wearing always a black costume. அவங்களுடைய கண்டிஷன் இதை விட மோசம். 3 பெண்கள் ஒரு பையன். அந்த 4வது பையனை தான் பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் அந்த பையனுடைய திருமணத்தினால இவங்க ஒரு பெரிய கடனாளி ஆகிட்டாங்க. அந்த கடனுக்காக இவங்களுடைய வீடு எடுத்து கொள்ளப்பட்டது. அந்த பையன் இதெல்லாம் கண்டுக்காம தன்னுடைய மாமனார் வீட்டோட போயிட்டான். இப்ப இந்த அம்மா கைவிடப்பட்ட நிலையில எங்கேயாவது போய் பிச்சை எடுக்கலாம், ஏதாவது ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நான் பிச்சை எடுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லும் பொழுது, சனிச்சாரி இஸ் ஆல்ரெடி இன் சச் அ கண்டிஷன். யாருமே இல்லாத ஒரு நிலையில ஒரு பெண்மணி இருக்கிறாங்க சனிச்சாரி. அவங்க தன்னுடைய தோழியை பாக்குறாங்க. அந்த தோழியும் அதே கண்டிஷன்ல இருக்கும்போது people who are suffering, they become very empathetic. என்ன பண்றாங்க, இந்த சனிச்சாரி என்ன பண்றாங்க, கவலைப்படாத, நீங்க எங்கேயும் போய் பிச்சை எடுக்க வேணாம், எனக்கு ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல 2 ரூம் இருக்கு, அது ஒரு சின்ன குடிசை வீடு தான், அது எம்டியா தான் இருக்கு, வா வந்து என் கூட நீ ஸ்டே பண்ணிரு, அந்த வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்கு, அந்த இடத்த நம்ம ஏதாவது பயன்படுத்தலாம் அப்படிங்கும்போது அவ என்ன சொல்றா, என்கிட்ட கையில காசு இல்லை அப்படிங்கிற. கையில காசு இல்லைன்னா ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கும்போது இந்த 2 லேடிஸ்குள்ளார என்ன ஒரு சின்ன சிம்பிள் டாக் போகும் இல்லையா. ஒருத்தர் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா அந்த பெண்கள் நார்மலாவே இந்த ஹேரை பத்தி கொஞ்சம் பேச ஆரம்பிப்பாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அவங்க வீட்டுல இருக்க தண்ணி வந்து நல்ல தண்ணியா இல்ல உப்பு தண்ணியா அப்படிங்கும்போது சொல்றேன், குளிக்கிறதுக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்காது, ஏன் எங்களுக்கு பக்கத்துல என்ன இருக்கு, ஒரு ரிவர் இருக்கு, அண்ட் தென் தெர் இஸ் த பஞ்சாயத் வெல், பட் இந்த தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது பிகினி என்ன பண்றாங்க, ஏன் அப்படியே அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சனிச்சாரியுடைய ப்ராப்ளம் அவங்களுக்கு இன்னொரு பிசிக்கல் ப்ராப்ளம் தெரியுது. என்னன்னா, சனிச்சாரி தலையில நிறைய பெயின் இருக்கு, லைஸ் இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க, she goes and with a little money she had, she bought some medicine for சனிச்சாரி's hair problem. அப்ப அந்த நான் மெடிசன் வாங்கிட்டு வந்திருக்கேன்டி உன் தலையில இருக்கிற பெயினுக்கு. அப்ப இதோட நம்ம என்ன பண்ண வரோம், கெரசினை மிக்ஸ் பண்ணி தலையில மசாஜ் பண்ணா உன் தலையில இருக்கிற பெயினெல்லாம் விழுந்துரும் அப்படின்னு சொன்னா இந்த 2 லேடிஸும் என்ன பண்றாங்க, they become comfort to each other. இப்ப போகும்போது பிகினி சொல்றா, என்ன ஒரே ஒருத்தர் தான் மிஸ் பண்ணுவாங்க என் ஃபேமிலியில, யாரு, என்னுடைய கிராண்ட் டாட்டர் என்னை மிஸ் பண்ணுவா, ஒரு வேளை அழுதுகிட்டு இருப்பா அப்படிங்கும்போது இவ என்ன சொல்றா, சனிச்சாரி கவலைப்படாதடி, அவ கொஞ்ச நாள் அழுவா, அப்புறம் அதை பழகிரும், மறந்துடுவா. இப்ப நமக்கு ஸ்டோரிக்குள்ள ஹவு பிகினி அண்ட் சனிச்சாரி ஹவு தே கெட் டுகெதர் அப்படிங்கிற விஷயம் நமக்கு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, பிகினி லவ்ட் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க், வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டா அப்படியே என்ன பண்றா, கொஞ்சம் அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சின்ன லேண்ட்ல she starts cultivating some vegetables. Is the information clear? அப்ப இவங்க 2 பேரும் எப்படி சார் சாப்பிட்டு எப்படி வாழ்க்கை நடத்தினாங்க அப்படின்னா, ஒரு 20 ரூபா வந்து பிகினி கொண்டு வந்தாங்க, ஞாபகம் இருக்கா? 2 ஆட்டுக்குட்டி வித்தாங்க, 2 பெட்டை ஆடு வித்தாங்க. அது செம்மறி ஆடா இல்ல வெள்ளாடான்னு சொல்லல, அதெல்லாம் கேட்டுறாதீங்க, டெக்ஸ்ட்லே இல்ல. நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்ல அது வெள்ளாடா சார் செம்மறி ஆடா சார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் போகும்.
நமக்கு அதெல்லாம் தேவையில்ல, 2 ஆடு வித்தாங்க, அந்த 2 ஆட்டுனால 20 ரூபாய் கிடைச்சிச்சு. அந்த 20 ரூபாய் வச்சு இவங்க டெய்லியும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. காசு இருக்கிற வரைக்கும் யாரையும் சட்டை பண்ணிக்கல. காசு தீரும் பொழுது இப்ப என்ன பண்றது அப்படின்னு முழிக்க போறாங்க. அப்போதைக்கு இவங்க யாருக்கிட்டயாவது உதவி கேட்கணும். அப்ப யாருக்கிட்ட உதவி கேட்க போலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு இமீடியட்டா ஞாபகம் வர்றது வந்து த கம்யூனிட்டி லீடர். அந்த கஞ்சு காஸ்டுடைய கம்யூனிட்டி லீடர் வந்து a person by name துலன். துலனை பத்தி டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, அப்போ வருவோம். அப்ப அந்த துலனை பார்க்க போலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இன்னும் ஒரு 2-3 பேரலாம், ஒரு 2-3 ஹாப்பனிங் அந்த ஊர்ல நடந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, there was Dulan's calves which were hunted by a wolf. ஒரு wolf வந்து துலனுடைய கன்றுக்குட்டியை அடித்து விட்டது அப்படிங்கிற ஒரு நியூஸ் அவங்களுக்கு தெரிய வருது. இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, they also hear that a local ஜோட்டிதார், ஜோட்டிதார் அப்படின்னா ஜமீன்தார் கீழே இருக்கக்கூடிய பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க, இவங்க அந்த ஒரு லோக்கல் ஜோட்டிதார், அவருடைய பேர் வந்து பைராப் சிங். பைராப் சிங் வாஸ் மர்டர்ட் பை சம்ஒன். அது யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்கணும் அல்லது ஒரு குரூப்பா யாராவது சேர்ந்து பண்ணியிருக்கணும். அவருடைய பாடி வந்து அவருடைய வயல்ல கடந்தது. அந்த வயல் வந்து ஒரு பிரச்சனையான வயல், அந்த லேண்ட் டிஸ்பியூட்ல இருந்த ஒரு வயல்ல அவர் இறந்து கிடந்தார். சார், யாரு அவரை கொண்டு இருப்பா அப்படிங்கும்போது எல்லாருக்குமே அந்த ஊர்ல ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, இதை கொன்னது வந்து பைராப் சிங்கோடைய எல்டஸ்ட் சன்னு தான். யார் இந்த எல்டஸ்ட் சன் அப்படின்னா, முதல் சம்சாரத்துக்கு பிறந்த பையன். அப்ப பைராப் சிங்குக்கு 2 சம்சாரம் இருந்தது. அப்ப பைராப் சிங் வந்து இந்த 2ஆம் தாரத்தினுடைய பிள்ளைகளுக்கு அதிகமா எதையும் சொத்து கொடுத்துருவாரு அப்படிங்கிறதுனால மூத்த சம்சாரத்து பையன் அவரை போட்டு தள்ளிட்டாரு. இதுதான் ரியல் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் வந்து ஊர்ல எல்லாருக்குமே தெரியும். ஆனா யாருமே இதை பத்தி வெளிப்படையா பேச மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த கொலையை பண்ணது ஒரு உயர்ந்த குடி சேர்ந்த ஒரு பையன். இது பெரிய குடும்பத்து பிரச்சனை. நம்ம அதுல வந்து உள்ள வந்து பேசிக்கலாம், ஆனா வெளியில சத்தமா பேசக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஸ்டோரிக்குள்ளார என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்டெப் பிரதர்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்க எல்லாம் நேரா என்ன பண்றாங்க, இந்த கேஸை யாருக்கிட்ட கொண்டு போறாங்க, மாலிக் மகாஜன் லட்சுமண் சிங்க கிட்ட கொண்டு போறாங்க. இவரு தான் ஒரு பெரிய ஜமீன்தார் அந்த ஏரியால. அவங்களுக்கு கீழே மட்டக்குட்டு, அவருக்கு கீழே அடுத்த ரேங்க்ல இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப லக்ஷ்மண் சிங் கொண்டு போறாங்க. இப்ப லக்ஷ்மண் சிங்க்கு வந்து இந்த கேஸ்க்குள்ளார ஏன் சார் இன்ட்ரெஸ்ட் காட்டணும் அப்படின்னா, அவரு இந்த கேஸ் முடிச்சு விட்டுட்டு அந்த லேண்டை எப்படியாவது கையகப்படுத்தணும்னு அவருக்கு ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ் இருந்தது. அதனால அவர் என்ன சொல்றாரு, சரி நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த கேஸ்க்குள்ளார வர்றாரு. அவரு எப்படி உள்ள வர்றாரு அப்படின்னா, he makes a very dramatic appearance. ஓகே, நல்ல அழுது புலம்பி he calls பைராப் சிங் as சாச்சா. சாச்சா போயிட்டியே, எப்படி ஒரு ராஜா மாதிரில இருந்திருக்கணும், ஆனா நீ இப்படி போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த மூத்த தாரத்து பையன் இளைய தாரத்து பசங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு, நம்ம பிரச்சனை நமக்குள்ளார இருக்கணும். இது ஊருக்குள்ளார யாராவது ஒருத்தருக்கு நீங்க 2 பேரும் சண்டை போட்டீங்கன்னா உங்களுடைய அங்காளி பங்காளிங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, இப்போ அப்பன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. they will make a issue about it. அப்புறம் போலீஸ் கேஸ்னு வந்தா நம்ம என்ன பண்ண முடியாது, யாரையுமே காப்பாற்ற முடியாது. உங்க மேல, உங்க குடும்பத்து மேல கெட்ட பேர் வந்துடும். அதனால ஐ வில் கிவ் யூ அ ஐடியா. என்ன ஐடியா, உங்க பிரச்சனையை அப்புறம் பார்த்துக்குவோம், மொதல் யாருமே உங்க அப்பாவுடைய மர்டரை பத்தி பேசக்கூடாதுன்னா என்ன பண்றீங்க, your father a grand funeral, ஒரு பயங்கரமான ஃபியூனரல் கொடுங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அப்ப இவர் வந்து ஒரு ராஜபுத்திர கிளானை சேர்ந்தவர். அதனால இன்ஃபார்ம் ஆல் த கிளான்ஸ்மென். அப்ப இந்த கிளான்ஸ்மென் வந்து எல்லாருமே வரணும், இவருக்கு ஒரு பெரிய ஃபியூனரல் கொடுக்கணும். ஓகே, எல்லா ஃபியூனரலையும் கொடுங்க. அப்ப இந்த இறந்து போன மனிதனுடைய பெயர் என்ன டீச்சர்ஸ்? What is the name of the man? பைராப் சிங். அந்த பைராப் சிங் வந்து is compared to இந்திரா. who is பைராப் சிங் compared to அப்படிங்கும்போது is compared to இந்திரா. the fall of பைராப் சிங் is like the fall of இந்திரா. why இந்திரா அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நீங்க மித்தாலஜியில பாத்தீங்கன்னா இந்திரர் இஸ் ஒன் ஆஃப் த காட்ஸ், இஸ் த சீஃப் ஆஃப் த டெய்டிஸ். அவங்களுக்கு மேலதான் அந்த முப்பெரும் கடவுள்கள் இருப்பாங்க. அப்ப இந்திரர் அப்படிங்கிறது தேவலோகத்தினுடைய அதிபதி. அவருடைய இன்னொரு விஷயமும் அவருக்கு இருக்கு. இந்திரன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இந்திரன் இஸ் ஆஃப்டர் விமன். இந்திரன் இஸ் ஆஃப்டர் விமன். அப்ப பை ஹிண்ட் இட் மீன்ஸ் தட் பைரப் சிங் ஹேஸ் மெனி விமன் கனெக்ஷன். அப்ப என்ன சொல்றாங்க, இந்த ஊர்ல இருக்க எல்லாரையும் கூப்பிடுங்க, நமக்கு எதிரிகளா ஒரு சில பேர் சான்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யார் யார் வந்து they are waiting for a chance to create some problem for பைராப் சிங்ஸ் sons. யாரு? ஒன் இஸ் மக்கன் சிங், தி அதர் ஒன் இஸ் தாய்த்ரி சிங். மக்கன் சிங், தாய்த்ரி சிங்னு ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க எப்பன்னு சான்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, இந்த நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா, ரெண்டு குடும்பம் சண்டை போட்டுச்சுன்னா அவங்க உள்ள பூந்து ஒண்ணுமே சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரி பண்ணிடுவாங்க. அதனால உங்க அப்பாவுடைய இறப்பை மறைக்கிறதுக்கு நீங்க அது ஒரு பெரிய கிராண்ட் ஃபியூனரல் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பண்றாங்க, ஓகே அந்த கிராண்ட் ஃபியூனரல்ல யார் அப்பியர் ஆக போறா அப்படின்னா, நம்ம செனிச்சாரியும் பிகினியும் அப்பியர் ஆக போறாங்க. தே ஆர் கோயிங் டு பிளே த ரோல் ஆஃப் வாட்? தே ஆர் கோயிங் டு பிளே த ரோல் ஆஃப் ருதாலி. எப்படி சார் ருதாலி ஆனாங்க அப்படின்னா, அந்த ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, துலனை பார்க்க போறாங்க. யார பார்க்க போனாங்க? கம்யூனிட்டி எல்டர். கம்யூனிட்டி எல்டர் துலன். ஏன் பார்க்க போனாங்க அப்படின்னா, அவங்க கையில சாப்பாட்டுக்கே காசு இல்லை. அப்ப அவர்கிட்ட போனா ஏதாவது நமக்கு ஒரு ஐடியா கொடுப்பாரு. அப்படிங்கும் போது நவ் வி ஹாவ் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் துலன். துலன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கும் போது மகாஸ்வேதா தேவி அவரை பயங்கரமா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஹி வாஸ் a crafty old rogue. He was a rogue. crafty அப்படின்னா வெரி வெரி டேலண்டட், கன்னிங் fellow. பட் அவர் ஒரு சைடு நெகட்டிவா இருந்தாலும் இன்னொரு சைடு he was a man with a sharp mind. அவனுக்கு ஷார்ப் மைண்டு, அவன் ரொம்ப கிராஃப்டியான ஃபெல்லோ. அப்ப அவனை போய் கேட்டா நமக்கு உதவி செய்வான் அப்படின்னு சொல்லும் பொழுது நேரா அவனை போய் பாக்குறாங்க. எங்களுக்கு ஏதாவது ஒரு ஏர்னிங்க்கு வழியை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, கவலைப்படாத, உனக்கு ஒரு வேலை இருக்கு. எவ்வளோ அப்படிங்கும்போது, உன் ஃப்ரெண்டுக்கு கொண்டு வந்த காசை நான் பயன்படுத்திட்டோம், 20 ரூபா கொண்டு வந்திருந்தேன், 20 ரூபாயில 18 ரூபா சாப்பிட்டே முடிச்சிட்டோம், இன்னும் 2 ரூபா தான் இருக்கு, இப்போ வாழ்க்கையை நடத்துறதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, கவலைப்படாத, there is a problem and you can be of some help. என்ன அப்படின்னா, you can better become ருதாலி. என்னவாயிரலாம்? ருதாலியா ஆகிவிடலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. சொல்லி முடிக்கும் போது அப்ப ருதாலியா அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏன் ருதாலியா அப்படிங்கும் போது, ருதாலி வாஸ் ஒன்ஸ் கன்சிடர்ட் டு பி த ஜாப் ஆஃப் த ஓர்ஸ். இது ஓருடைய வேலை, ஒரு ப்ராஸ்டிடியூட் உடைய வேலை, ஒரு ஸ்டெப்னியா இருக்கக்கூடிய ஒரு வேலை. பெரிய பெரிய ஜமீன்தார்கள் வீட்டுல என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒய்ஃப் ஒருத்தவங்க இருந்தாங்க, அப்புறம் செகண்ட் ஒய்ஃப், தேர்ட் ஒய்ஃப், ஃபோர்த் ஒய்ஃப், இத்தனை பேர் இருந்தாலும் அவனுங்களுக்கு ஆசை அடங்கல. என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சில லேடிஸை என்ன பண்ணாங்க, கொண்டு வந்து அவுட் ஹவுஸ்ல வச்சுட்டு அப்பப்போ போறதும் வர்றதுமா இருந்திருக்காங்க. அந்த மாதிரி லேடிஸ் தே வேர் கெட்டிங் வெரி குட் ட்ரீட்மெண்ட் இன் த ஹவுஸ். அந்த லேடிஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வீட்டுல வந்து யார் இறந்தாலும் சரி, ஒருவேளை அந்த ஆளே இறந்தாலும் சரி, அல்லது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய மற்றவர்கள் இறந்தாலும் அழுகக்கூடிய வேலையை செய்யறவங்க இந்த ஓர்ஸ் தான். அப்படி அந்த ஓர்ஸ் அழுக முடியாத மாதிரி ரொம்ப ஓல்டா இருந்தாங்கன்னா, வெளியில இருந்து இந்த ஓர்ஸ் குவார்டர்ல இருந்து ஆட்களை கூட்டு வருவாங்க. தே வில் டூ த ஒர்க் ஆஃப் ருதாலி. இந்த வேலையா நான் போய் செய்யறது அப்படின்னு சனிச்சாரி கொஞ்சம் யோசிக்கும் பொழுது நம்மால் சொல்றாரு, புதுவாமா, நான் ஒரு விஷயம் சொல்லவா, என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல வயிற்ற காட்டிலும் பெருசா கடவுள் எதுவுமே கிடையாது. வயிறு தான் சாமி, மற்ற சாமி எல்லாம் அப்புறம் தான். வயிற்ற கவனிங்க. இந்த வயிற்று பசிய போக்குறதுக்கு என்ன வேலை வேணுமோ செய்யலாம். நான் உன்னை ப்ராஸ்டியூட்டாக சொல்ல, ஆனா ப்ராஸ்டியூட் செய்யக்கூடிய ருதாலி ஒர்க்கை நீ செய்யறது தப்பே கிடையாது. இட் இஸ் பெர்மிசபிள். யாரு இதை பண்ணா அப்படின்னா, கடவுளே பண்ணியிருக்கிறாரு. ராம்ஜி மகாராஜ் அப்படிங்கிற ஒரு நேம் மென்ஷன் ஆகுது. a god like figure, he even did it.
வயிற்றுக்காக அவரு அந்த மாதிரி ஒரு வேலைகளை செஞ்சாரு. நீ செய்யறதுல எந்த தப்புமே கிடையாது. ரைட்? இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? நவ் வி கெட் சம் டிஸ்டர்பிங் இன்ஃபர்மேஷன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல இப்ப நம்ம ஸ்டோரிக்குள்ளார பாத்தீங்கன்னா யார பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம்? துலன். இப்ப துலனுடைய பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது துலனுடைய ஒய்ஃப் வராங்க. அவங்க வந்து சொல்றாங்க, என் வீட்டுக்காரர் சொல்றது சரிதான், நீங்க ருதாலி ஆகுறதுல தப்பே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ருதாலி இஸ் த நீட் ஆஃப் த அவர். ருதாலி இஸ் த நீட் ஆஃப் த ஆர். ஏன் அப்படின்னு கேட்டா, ரிச் பீப்புள் தே ஹாவ் மணி. when somebody dies in their home, அவங்க வீட்ல யாராவது இறந்தால் அவங்க அழமாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இருக்க சொத்தை வந்து எப்படி காவந்து பண்றது அப்படிங்கறதுல தான் ஃபோக்கஸ் இருக்கும். அதனால அழுவ மாட்டாங்க. ஆனா poor people, they have so many things to worry about. When somebody dies, they don't weep. ரெண்டுமே கான்ட்ராஸ்டிங் திங். ரிச் பீப்புள் வீட்ல இறந்தா அவங்களுக்கு அழுகிறதுக்கு நேரம் இல்லை. ஏன்? இந்த சொத்தை எப்படியாவது நம்ம சேஃப்கார்ட் பண்ணணும். அதனால அவங்களுக்கு அழுகாம என்ன பண்றாங்க? they are busy doing lot of work. அதுவே poor people, they want to cry but they cannot cry because they had too many rods to break. நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்கு. அடுத்தடுத்து என்ன பண்றது? அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா என்ன பண்றது? வீட்டுல போட்டுக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? தூக்கி கிளர்ச்சுங்க. இந்த பாடியை வந்து தூக்கி விட்டீங்கன்னா அடுத்தடுத்த பிள்ளை இருக்குது அப்படின்னு பாக்குற மாதிரி இருக்கு. அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பைராப் சிங், எந்த ஊரை சேர்ந்தவர் இந்த பைராப் சிங்? what is it? பரோஹி வில்லேஜை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. எந்த வில்லேஜை சேர்ந்தவர் டீச்சர்ஸ்? பரோஹி வில்லேஜ். பரோஹி வில்லேஜை சேர்ந்தவர். அவர் இறந்து இருக்கிறார். அவருடைய ஃபியூனரல் வந்து ரொம்ப கிராண்ட் ஃபியூனரலா இருக்க போது, அந்த ஃபியூனரல்ல யாரு தேவைப்படுறா? அழுகுறதற்கு ருதாலிஸ் தேவைப்படுறாங்க. சரி, ருதாலிஸ்னா நார்மலா என்னன்னு சொன்னோம், ஓர்ஸ் தான் அந்த வேலையை பார்த்துட்டு தான். அப்ப பைராப் சிங்குக்கு ஓர்ஸ் இல்லையா அப்படின்னா, இல்ல ஒரு வீட்டுல வந்து 2 ஓர்ஸ் இருந்தாங்க. பட் அந்த ஓர்ஸ் வந்து என்ன பண்ண முடியல, ரொம்ப வயசாகி போச்சு, அதனால அழ முடியல. அப்ப பைராப் சிங்குக்கு அவருடைய டெத்துக்கு அழுகுறதுக்கு, நல்ல சத்தமா அழுகுறதுக்கு யங் ருதாலிஸ் தேவைப்படுறாங்க. அப்ப நீங்க போனீங்கன்னா, ருதாலியா போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்றா? துலன்ஸ் ஒய்ஃப் சொல்றாங்க, துலனும் சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? என்ன கிடைக்கும்? போய் சத்தமா அழுதீங்கன்னா அந்த பணம் வந்து வீட்டுல இருந்து அந்த சுடுகாட்டுக்கு போற வரைக்கும், அப்புறம் வீட்டுக்கு வர வரைக்கும், அதுக்கப்புறம் அந்த டெய்லியும் போய் ஒப்பாரி வச்சு அந்த வீட்டுல அழுகணும். அந்த கிருபை நடக்கிற வரைக்கும், கிறிஸ்டியன்ஸ்ல கிருபைன்னு சொல்லுவாங்க, இங்க வந்து கிரியா. இந்த கிரியா நடக்கிற வரைக்கும் நீங்க போகணும். போய் அழுதீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அன்னைக்கே உனக்கு வந்து காசு கொடுப்பாங்க, அரிசி கொடுப்பாங்க. அப்புறம் கிரியாவுக்கு, அந்த கிரியா செரிமனிக்கு போனீங்கன்னா உனக்கு துணி கொடுப்பாங்க, நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க. உனக்கு இது வேணுமா வேணாமா அப்படிங்கும்போது சனிச்சாரி என்ன சொல்றா? அழுகுறதா? நானா? ஐயோ இதெல்லாம் ஆகாதே அப்படிங்கும்போது, ஏய் நான் உன் புருஷன் சத்தத்துக்கு அழுவ சொல்லல, உன் பையன் சத்தத்துக்கு அழுவ சொல்ல, உன் பேர குழந்தை ஓடி போச்சு அதுக்காக அழுவ சொல்லல, உன்னுடைய வயிற்றுக்காக அழு. யூ நீட் டு கிரை. இஃப் யூ வாண்ட் மணி, கிரை அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். இஸ் த இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? அப்ப அவ வந்து அழுக போறான். அதுக்கு முன்னாடி நமக்கு இன்னொரு அசிங்கமான ஒரு நிகழ்வை பத்தி சொல்ல போறாங்க. என்ன அப்படின்னா, how the rich people are, how they deal with the wars. அதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லப்பட்டிருக்குது. யாருடைய ஸ்டோரி அப்படின்னா, கம்பீர் சிங் என்ற ஒரு மனிதனுடைய ஸ்டோரி. கம்பீர் சிங் வாஸ் ஆஃப் த ராஜ்புத் கிளான். அவன் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவருக்கு மனைவியர் இருந்தாங்க. அவர் மனைவியர் இருந்தாலும் மனைவியரை தாண்டி அவர் ஒரு பெண்மணிய வந்து என்ன பண்ணாரு, ஒரு ப்ராஸ்டியூட்டா வச்சிருந்தாரு. அவர் மூலியமாக அவளுக்கு ஒரு குழந்தையும் இருந்தது. அந்த அம்மா இருந்த வரைக்கும் அந்த அம்மா நல்லா பார்த்துக்கிட்டாரு. தான் பெற்று வளர்த்த அந்த குழந்தைய கூட அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவர் யூஸ் பண்ணாரு. அந்த குழந்தை அதை எதிர்பார்க்கல. she was in a state of shock. அதற்கப்புறம் என்னாச்சு? அந்த பெண்மணி was sent to ராந்திஸ் quarters. ராந்திஸ் quarter, it is called தோஹ்ரி.
தோக்ரி அப்படிங்கிற அந்த ப்ராஸ்டியூட் ஹவுஸ்க்கு அனுப்புனாங்க. அண்ட் அவ என்ன பண்ணா, 5 ரூபா ப்ராஸ்டியூட்டா இருந்தா இப்ப 5 ரூபாலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு 5 பைசாவுக்கு இன்னைக்கு ப்ராஸ்டியூட் ஆகிட்டா. அந்த அளவுக்கு மோசமா யாரு இருக்கா? அந்த கம்பீர் சிங்குடைய ப்ராஸ்டிடியூடைய குழந்தை. இந்த மாதிரி ஒரு சில ரிச் பீப்புள் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப துலன் வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. ஏமா நீ போய் ருதாலியா மாறிடுங்க, பிளாக் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மோனஸ் காஸ்டியூம்ல போய் அழுவுங்க அப்படின்னு சனிச்சாரி சொல்றா. ஐயோ, இந்த ஊர்ல நம்மளை பத்தி என்ன பேசுவாங்க, ஊரு வந்து உனக்கு சோறு கூடாதுமா, நான் உன்னை அழுவதான் சொல்றேன், உன்னை வந்து ஓராக சொல்லல, ஓர் செய்யக்கூடிய அந்த அழுகிற வேலை செய்ய, அதனால போய் அழுவு, நான் வந்து உனக்கு அந்த வேலையை வாங்கி தரேன். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த தாபீர் சிங்குடைய அக்கௌண்டன்ட் இஸ் அ பர்சன் பை நேம் பாச்சான் லால். அந்த பாச்சான் லால் வந்து எனக்கு தெரிஞ்சவரு. அவரு தான் இந்த ஃபியூனரல்ஸுக்கான எல்லா ஏற்பாடையும் செய்ய சொல்லி யார் சொல்லியிருக்கா, மாலிக் மகாஜன் லக்ஷ்மண் சிங் சொல்லி இருக்கிறாரு. அதனால நீ போனீன்னா உனக்கு நிறைய காசு கொடுப்பாரு. எவ்வளவு காசு கொடுப்பாங்க, நீ அழுகிறதுக்கு உனக்கு 3 ரூபா கொடுப்பாங்க. அப்ப இவரு அந்த அம்மா ஒத்துக்குது, சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு சனிச்சாரியும் யாரும் போறாங்க. ஐ திங்க் somebody is tampering with the screen. பிகினி 2 பேரும் போறாங்க. 2 பேரும் போகும்போது, மேடம் ஆனந்தி மேடம் டோன்ட் டச் த ஸ்கிரீன் ப்ளீஸ், அங்க நிறைய ஸ்கிரிப்லிங்ஸ் வருது, இட் வில் டிஸ்டர்ப் பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங் திஸ் செஷன், ரைட்? அப்ப போய் வந்து அந்த பச்சன் லால் கிட்ட பேசும் பொழுது துலன் வந்து இஸ் இன்ட்ரோடியூசிங் த 2 லேடிஸ் டு பச்சன் லால். பச்சன் லால் என்ன சொல்றாரு, சரி நீங்க அழுவுங்க, உங்களுக்கு 3 ரூபா தரேன். அப்படிங்கும் போது இவன் என்ன சொல்றான், ஹுசூர் 3 ரூபாலாம் இல்ல ஹுசூர், அட்லீஸ்ட் 5 ரூபாயாவது கொடுக்கணும். அப்படிங்கும்போது 5 ரூபாயா இந்த லேடிஸுக்கா, முடியாது, அழுவிட்டும் 3 ரூபா வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே, ஐயா எனக்கு எல்லாமே தெரியும் என்ன அப்படின்னா, டோட்டல் பட்ஜெட் ஆஃப் the funeral is 200 rupees, particularly for good rudalis. நல்ல ருதாலிய வந்து எம்ப்ளாய் பண்ணி 200 ரூபா வரைக்கும் நீ கொடுக்கலான்னு சொல்லி பட்ஜெட் கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க அதையும் ஆட்டோ போட்டுட்டு என்ன பண்ண போறீங்க, வெறும் 3 ரூபான்னு சொல்றீங்க, அட்லீஸ்ட் 5 ரூபாயாவது கொடுங்க. அப்படிங்கும் போது ஃபைனலி இட் இஸ் செட்டில், டு 5 rupees. 5 ரூபா தர்றேன் அப்படின்னு யார் ஒத்துக்கிட்டா, அக்கௌண்டன்ட் பச்சன் லால் ஒத்துக்கிட்டாரு. அதே நேரத்துல நம்ம துல்லன் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா என்ன சொல்றாரு, 5 ரூபா மட்டும் பத்தாதியா, அவங்களுக்கு அரிசியும் கொடுக்கணும். அப்ப அவன் என்ன சொல்றான், இல்ல இல்ல நான் வீட்டு தரேன் அப்படிங்கும்போது, வீட்டுலாம் வேணாம், நல்ல அரிசி கொடுத்து அனுப்புங்க. அதே நேரத்துல இந்த ருதாலிஸ் நல்லா அழுகணும் அப்படின்னா அவங்க வயிறு எம்டியா இருக்கக்கூடாது, அதனால நல்ல சாப்பாடு கொடுங்க. அப்படிங்கும் போது ஓகேன்னு சொல்லிடுறாரு. நமக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்னன்னா, பைராப் சிங்குடைய சீனியர் ஒய்ஃப், அப்ப அவருக்கு ஜூனியர் ஒய்ஃப்லாம் இருக்கிறாங்க. சீனியர் ஒய்ஃப் வந்து ரொம்ப ஜென்ரஸா என்ன பண்றாங்க, நல்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த 2 பேரையும் பாத்துக்கிறாங்க. அவங்க 2 பேரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. யாரு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, சனிஷாரி அண்ட் பிகினி. அவங்க என்ன பண்றாங்க, நல்ல சத்தமா கத்தி கத்துறாங்க, ஐயா ராசா போயிட்டியே அப்படின்னு அழுகுறாங்க. அழுகிறத பார்த்தோன்னே என்ன பண்றாங்க, நல்ல எக்ஸ்பிரஷன்ஸா சூஸ் பண்ணி பைராப் சிங்கையும் அந்த ஃபேமிலியையும் பயங்கரமா பிரைஸ் பண்ணி அழுகுறாங்க. இந்த அழுகுவல் எவ்வளவு எல்லாருடைய அட்டென்ஷனையும் பெறுகிறது. அதே நேரத்துல அந்த ராந்தீஸ் அங்க வர்றாங்க. யாருன்னா அந்த ஓர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஓர்களும் வந்து பேரலல் அழுவ பாக்குறாங்க. ஆனா அவங்களால யாருக்கு ஈடு கொடுக்க முடியல, நம்ம ருதாலிஸுக்கு இணையாக அழுவ முடியல. அட் லாஸ்ட் தே அட்மிட் டிஃபீட். இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னா அவங்களுக்கு 5 ரூபாய் கொடுத்து என்ன பண்றாங்க, half search of rice, அது ஒரு மெஷர்மெண்ட் ஆஃப் ரைஸ் கொடுத்து அனுப்புறாங்க. அனுப்பிட்டு என்ன சொல்றாங்க, கிரியாவுக்கு திருப்பியும் வந்துருங்க. அப்ப கிரியாவுக்கு திருப்பியும் போனாங்க. கிரியா போகும்போது அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சிச்சு. நல்ல சாப்பாடு கிடைச்சிச்சு. அவங்களுக்கு பூரி கொடுத்தாங்க, பூரி கச்சூரி அண்ட் பேசான் லட்டு கொடுத்தாங்க. இது எல்லாத்தையும் அவ பத்திரமா எடுத்து வச்சு சனிச்சாரி கொண்டு வந்து துலன்ஸ் ஒய்ஃபுக்கு கொடுத்தாங்க. ஓகே, இஸ் த இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? மொத்தமா 200 ரூபா பட்ஜெட் ருதாலிக்கு. ஆனா மொத்தமா எவ்வளவுதான் செலவு பண்ணாங்க, 20 ரூபாயிலேயே அந்த ருதாலிஸுக்கும் ராந்தீஸுக்கும் கொடுத்து முடிச்சு மீதி அமௌண்ட்டை
யார் ஆட்டைய போட்டா? த அக்கௌண்டன்ட் பச்சன் லால் ஆட்டைய போட்டுட்டாரு. திஸ் இஸ் ஹவு த சிஸ்டம் இஸ் கரப்டட். இதை தான் நமக்கு மகாஸ்வேதா தேவி காட்டி இருக்கிறான். Hey, we are breaking here. If you have any doubt, you are most welcome to ask.